வணக்கம் சார். நம்மளது யுனிக் ஃபுட் மிஷின்ஸு. இந்த இடியாப்பம் மிஷினில் நம்ம பார்த்திங்கன்னா 400 இடியாப்பம் எடுக்கலாம் 1 மணி நேரத்துக்கு. சைஸு, வெயிட்டு, பிளேட்டு வச்சு எடுக்கிற டைமிங்கு எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு இடியாப்பம் ரூ. 1 தான் ரா மெட்டீரியல் காஸ்ட் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரைஸ் வாங்கி நம்மளே பவுடரு அரைச்சி அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு சிலர் வறுத்து அதை இடியாப்பம் ஹாட் வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா அப்படியே டேரெக்டாக ஹாட் வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இடியாப்பம் நம்ம மிஷினோட பவுலில் போட்டுட்டு இடியாப்பம் எடுக்கலாம். அப்போ உங்களுக்கு ரா மெட்டீரியல் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 1 தான் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரூ. 5 நீங்கள் இடியாப்பம் சேல் பண்ணிங்கன்னா கூட பேலன்ஸ் ரூ. 4 உங்களுக்கு இருக்கும். இப்போ 1 ஹவர் 400 எடுக்கிறதுனால ரூ. 1600 ப்ராஃபிட் வரும் 1 ஹவருக்கு. இது 1 ஹவருக்கு நீங்கள் 1200 ப்ராஃபிட்னா 8 கேஜி நீங்கள் போட்டிங்கன்னா போதும். ஒரு கிலோவுக்கு உங்களுக்கு 50 இடியாப்பம் வரும். அப்போ 8 கேஜி 8 40 400 இடியாப்பம் எடுக்கலாம். 1600 ப்ராஃபிட் கிடைக்கும். இது எங்கெல்லாம் நீங்கள் சேல் பண்ணலாம், எங்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா ஸ்கூலு, காலேஜு, அப்புறம் கேண்டீனு, ஹோட்டலு, ரெஸ்டாரண்ட்டு, ஸ்ட்ரீட் வெண்டர்ட்டு, மொபைல் வெண்டரு, கேட்ரிங் ஆர்டர்ஸு, மேரேஜ் ஃபங்க்ஷனு, அப்புறம் இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இடியாப்பம் ப்ரொவைட் பண்ணலாம். இடியாப்பம் இதுக்கு எடுக்கிறதுக்கு எவ்வளோ கரண்ட் காஸ்ட் ஆகும் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு ஹோம் அப்ளையன்ஸ் மாதிரியே யூஸ் பண்ணலாம். மிக்ஸி, கிரைண்டரு அந்த மாதிரியே யூஸ் பண்ணலாம். இது இன்னும் ஈஸியாக சொல்ல போனோம்னா 2 டியூப்லைட் கரண்ட் தான் உங்களுக்கு எடுக்கும். அதுக்கு மேலே உங்களுக்கு செலவாகாது. அதனால் உங்களுக்கு தாராளமாக பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அது இல்லாமல் இது சப்போஸ் கரண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் பேட்டரியை வச்சு கூட ரன் பண்ணிக்கலாம். இது வாட்ஸ் கம்மிங்கிறதுனால நீங்கள் பேட்டரியை வச்சு தாராளமாக ரன் பண்ணிக்கலாம். அப்புறம் மிஷினு சின்னதாக இருக்கும், உங்களுக்கு எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ கேட்ரிங்கே நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னாலும் ஈஸியாக பேக்கிங் பண்ணி அப்படியே ஒரு ஆள் சிங்கிள் ஆள் எடுத்துகிட்டு போயிட்டு கேட்ரிங்கில் மண்டபத்துக்கு எடுத்துகிட்டு போய் கூட நீங்கள் இடியாப்பம் போடலாம். சர்வீஸும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.